அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 1/2 கிலோ அரிசி, ஒரு 1/4 கிலோ துவரம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து சுத்தமாக கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு குக்கர் வச்சுக்கலாம். எண்ணெய் போட்டு கடுகு போட்டு சீரகம் போட்டுக்கலாம். 2 வரமிளகாவை நல்லா கீறி போட்டு அதையும் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முழு பூண்டு இதையெல்லாம் சேர்த்து 3/4 பதம் நல்லா வதங்கின பிறகு முழுசாக நல்லா பெரிய சைஸில் கட் பண்ணின 3 தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் முழுசாக சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து அனல் வந்து நம்ம எப்பயும் போல் வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் நல்லா கோபுரம் மாதிரி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் ரெடியான பிறகு நான் வந்து கிட்டத்தட்ட இதை வந்து நம்ம எப்பயுமே குக்கரில் வைக்கிற மாதிரி தான் 1க்கு 2 பங்கு அளவுக்கு தண்ணி விட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்சு தண்ணியெலாம் வடித்து வச்சுருக்கிற அரிசி வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு நம்ம குக்கர்லேருந்து இறக்கிக்கலாம். கேஸ் முழுசாக ரிலீஸ் ஆன பிறகு ஒரு 1/4 மூடி தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை துருவி மேலே போட்டுக்கலாம். போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை, ஒரு ஊறுகாய் மட்டும் இருந்தால் போதும். அரிசி பருப்பு சாதம் ரெடி.